போட்டி நடந்துட்டு இருக்கக்குள்ளேயே வைபவ் சூரியவன்சி மயக்கம் போட்டு மைதானத்தில் விழுந்திருக்காரு. முக்கியமாக தலையில் பயங்கரமான ஒரு அடி பட்டிருக்கு. அந்த அடியோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம வைபவ் சூரியவன்சி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு தரமான ஆட்டத்தை, முக்கியமாக வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, எப்படி வைபவ் சூரியவன்சி மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு, அவருக்கு எப்படி தலையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீல்ஸாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக முதல் T20 போட்டியே மிகப்பெரிய லெவலில் பயங்கரமாக பட்டு எழுந்திருக்கு. அந்த போட்டியில் வைபவ் சூரியவன்சிக்கு அடிபட்டிருந்தாலுமே செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு தரமான சம்பவத்தை ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணிங்கன்னு தெளிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்துக்கு இருக்க பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச கையோடு அடுத்து இந்தியா அயர்லாந்து மேட்ச் வந்து காத்துட்ருக்கு. அந்த ஒரு போட்டியில் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் முதல் T20 போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு காலையில் தான் முடிவு வந்திருக்கு. முக்கியமாக இந்த போட்டியில் ஒரு சம்பவத்து மேலே சம்பவம் நடந்திருக்கு. ஸோ வைபவ் சூரியவன்சிக்கு இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரை இந்தியாவோட ஏ டீம் வந்து ப்ளே பண்ணாங்க. இந்தியாவோட ஏ டீம் பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் இப்போ அபாரமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவோட ஏ டீம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீமுக்கு எதிராக விளையாடுறாங்க. ஸோ அந்த போட்டியை பொறுத்தவரையும் கடைசி வரை திருவிழா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வைபவ் சூரியவன்சி தான் ஒட்டு மொத்தமாக இந்த போட்டியை மாற்றி விட்டாருங்க. ஏன்னா முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க அயர்லாந்து டீம். ஸோ ஓப்பனிங்கில் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி தான் முதல்ல பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேட்டிங் வந்து அயர்லாந்து டீம் தான் கிளம்பிறங்கியிருந்தாங்க. அயர்லாந்து டீம் வந்து பேட்டிங்கில் பெருசாக அடிக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் அவுட் ஆளுங்க. ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேன் செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பண்ண வேலை தான் வைபவ் சூரியவன்சி மைதானத்திலே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. முதல்ல ஓப்பனிங் கிளம்பினீங்க ரோஸ் ஹடர் மற்றும் ஸ்டீஃபன் 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பவர் பிளே வரும் 2 பேரும் ரோஸ் ஹடர் மற்றும் அவரோட ஸ்டீஃபன் 2 பேருமே நல்ல ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்திங்க. முக்கியமாக சொல்லப்போனால் 20 ஓவர் வரையும் 2 பேருமே அவுட் ஆகலை. பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 80 ரன் விளையாசிட்டாங்க. அந்த அளவுக்கு தரமாக 2 பேரும் பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ 5வது ஓவர் பார்த்தீங்கன்னா என்னோட அக்ஷதீப் சிங் வந்து பவுலிங் போட வராரு. என்னோட விக்கெட்டை வெளியில் அப்படின்னு ஸ்டே செய்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்ஷதீப் சிங் தான் பவுலிங் கொடுக்குறாரு. ஸோ கரெக்டாக அந்த ரோஸ் ஹடர் வந்து ஸ்டைலில் நிற்கிறாரு. அந்த இடத்துல முதல் பால் டாட் ஆகுது. 2வது பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லிப்பில் வந்து நம்மளோட வைபவ் சூரியவன்சி நிற்கிறாங்க. நான் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ முதல் 6 ஓவர் வரையும் செம்மையாக பால் ஸ்விங் ஆகும். முக்கியமாக எஜ்ஜு நிறையா போயிட்டு இருந்ததுனால கரெக்டாக எனக்கு ஸ்லிப் வேணும் அப்படின்ட்டு அக்ஷதீப் சிங் கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற போல் ஸ்லிப்பில் வந்து வைபவ் சூரியவன்சி நிற்க வச்சிருக்காரு என்னோட ஸ்டேயர். அக்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் சைடில் வந்து பவுலிங் போகிறாரு. ஆனால் எஜ்ஜு வந்து அதிகமாக வாங்கினதுனால ஆஃப் சைடில் போட்டால் கண்டிப்பாக எஜ்ஜு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு ரோஸ் ஹடருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் போட்டதுனால கரெக்டாக வந்து அடிக்க பார்த்துருக்காரு. அந்த பால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட வைபவ் சூரியவன்சி மேலே வந்து பட்டிருக்குங்க. ஸோ வந்து கரெக்டாக பேட்டில் பட்டு எஜ்ஜு வாங்கி கரெக்டாக வைபவ் சூரியவன்சி எதிர்பார்க்குற நேரத்தில் தலையிலே வந்து அடிபட்டிருக்கு. அடிப்பட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு போயிட்டார், மயக்க நிலைக்கு போயிட்டார். ஸோ வந்து மேட்ச்சில் விளையாட முடியல. அடுத்து 15 ஓவர் ஃபீல்டிங் பண்ண வரல. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி பேட்டிங் களம் இறங்க மாட்டார் அப்படின்னு தான் பார்த்தோம். ஏன்னா ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. 2 பேருமே அவுட் ஆகலை. கடைசியில் 20 ஓவர் முடியல 288 அடித்தாங்க. 289 அடித்தா தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வைபவ் சூரியவன்சி களம் இறங்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காருங்க. ஸோ தலையில் கட்டு போட்டு வந்து களம் இறங்கியிருக்காரு. ஒரு தரமான பேட்டிங் ப்ளே பண்ணாருங்க. ஸோ உண்மையில் வைபவ் சூரியவன்சி யாருன்னு காமிச்சிருக்காரு. ஸோ போட்டியில் அவ்வளோதான், இனிமேல் விளையாட மாட்டார், அடுத்த போட்டியிலும் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் வைபவ் சூரியவன்சி அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஸோ மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை விளையாண்டுருக்காரு. ஸோ முக்கியமாக 18 சதம் அடிச்சிருக்காருங்க. சதம் மட்டும் அடிக்காமல் சதத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 20 பந்துகள் மேலே 30 பந்துகள் பிடிச்சி 150 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து அங்கே மிகப்பெரிய லெவலில் அயர்லாந்து டீமுக்கு போனால் பதிந்துச்சு. ஏன்னா செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ண இருக்காரு. ஸோ கூட வந்து நம்மளோட பிரியான்ஸ் ஆர்யாவாக இருக்கட்டும் 2 பேருமே செம்மையாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக வைபவ் சூரியவன்சி தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தலையில் அடிபட்டும் கூட சின்ன ஒரு காயம் கூட இல்லாத மாதிரி பேட்டிங் ப்ளே பண்ணார். அங்கே தான் வைபவ் சூரியவன்சி ஹேட்ஸ் ஆஃப் யூ அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. முக்கியமாக போட்டிக்கு பிறகு அயர்லாந்து கேப்டனும் சரி அயர்லாந்து டீமே செம்மையாக பாராட்டியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஃபோட்டோவை பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை போட்டுவிடுங்க. வைபவ் சூரியவன்சி 150 பதிவு பண்ணியிருக்காரு முதல் அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் T20 போட்டியில். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிங்க.